Arusuvai Attil. ஹாய். இந்த கரம் மசாலா பொடி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, சால்னா இது எல்லாத்துலேயுமே இந்த பவுடரை சேர்த்து செய்யலாம். அப்படி செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவும் வாசமாகவும் இருக்கும். கரம் மசாலாவுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டை, அதே மாதிரி ஒரு ஜாதிக்காய், அன்னாச்சி முக்கு, நட்சத்திர சோம்பு, இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். லவங்கம் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 கப் அளவு, அதாவது 10 டேபிள் ஸ்பூன், மிளகாய் நம்ம காரத்துக்கு தனியாக சேர்ப்போம், அதனால் இது கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 5 சேர்த்துருக்குறேன். சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 3. இதில் புதினா போட்டு செய்கிறப்ப இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா நான் காய வச்சுருக்கேன். நீங்கள் பச்சையாக இருந்தாலும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். கடற்பாசி 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 8. இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் வறுத்துக்கணும். ரொம்ப வேகமாக வச்சு வறுத்தோம்னா சீரகம் கசகசாலாம் கருகிரும், பட்டை லவங்கள்லாம் வறுபடாது. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே இது நல்லா வறுபட்டுரும். ஜாதிக்காய் மட்டும் எடுத்து நான் உடச்சி போட்டுக்கிறேன், ஏன்னா மிக்சியில் இது அரைப்படாது. இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இந்த பவுடரை மோஸ்ட்லி எந்த குழம்பு வச்சாலும், அதாவது மட்டன் சிக்கன் குழம்பு வைக்கிறப்ப லாஸ்ட்டாக சேர்த்துறப்ப நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இந்த மசாலா பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.